படம் அருமையாக இருக்குங்க. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். த்ரீசா சாங்ஸ் பக்காவாக இருக்கு. ஆமாங்க, அதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் இல்லைங்க, பயங்கரமாக இருக்குங்க. தளபதி எந்த பற்றின படம் எங்களுக்கு அல்டிமேட் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு படம். உண்மையிலுமே எதிர்பார்க்காரு எல்லாமே இருக்காங்க. பிரபுதேவா, பிரசாந்த், த்ரிஷா, ஸ்னேகா வேற லெவலுக்கு தர மறக்க முடியாது. சீமன் தளபதி 2 ஆக்டா வந்து 2 பேர் அப்பன் மகன் சண்டை போடுறத மறக்க முடியாது. சட்டம் வந்தால விசில் போடு. 2025 தளபதி ஆட்சி அமைதி விசில் போடு. வாழ்க தளபதி விஜய். படம் வேற லெவலுக்கு இருக்குதுலயே 2வது விஜய் தான் பயங்கர ஃபீல்டு, வேற லெவலு. இந்த மாதிரி விஜய் யாரும் எங்க வந்தாலும் நடக்க முடியாது. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்குமே யாரும் அடிச்சுக்க ஆளே இல்லை. என்னைக்கு இருந்தாலும் சரி எங்க தளபதி தான், என்னைக்குமே எங்க தளபதி தான். 2026 இறங்குறோம், 2026 படம் ஹாலிவுட் லெவல்ல இருக்கு. 2026 தளபதி தான். எஸ்கே ஃபேன்ஸ், ஏஜே ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் பாருங்க. படம் வேற லெவலு. ரெஃபரன்ஸ் இல்ல, வாய்ஸ் இருக்கு. வாய்ஸே போதும். நம்ம அஜித்தோட ஃபேன்ஸுக்கு தெரியும் வாய்ஸ் பத்தி. தளபதியோட வேண்டுகோள் எங்க தளபதி கிட்ட எங்க ரசிகரை கொடுத்துட்டே இருக்கணும். அரசியல் என் மனதார வேண்டுதல், ஒரு வேண்டுகோள் எங்களுக்கு தளபதி படம் பண்ணிட்டே இருக்கணும். நாங்க வந்துட்டே இருக்கணும். தளபதி ரசிச்சுட்டே இருப்போம். வாழ்க தளபதி விஜய். இளைய தளபதியை பயங்கரமா காட்டியிருக்காங்க ப்ரோ. இருக்கிறதுலே அதுதான் வேற லெவலான கேரக்டர். இது கிளைமேக்ஸ் இன்னும் பிரிச்சு எடுத்திருக்காங்க. படத்துல வந்துட்டு டைரக்டர் சொன்ன மாதிரி தான் அடுத்த சீன் எப்பன்ட்டு அது எதிர்பார்க்குற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெஃபரன்ஸ், ஒவ்வொரு ரெஃபரன்ஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க, பிரிச்சு எடுத்திருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? தளபதினாலே பிடிக்குங்க. அப்புறம் என்ன, எப்பயுமே தளபதி தாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. விஜய் நடிப்பு நல்லா இருக்கு. டபுள் ஆக்ஷன் செம மாஸ் பக்காவா இருக்கு. படம் என்னைக்குமே வேற லெவலுங்க சார். தளபதி நின்னாலே ஸ்க்ரீனில் நின்னாலே தூள் பறக்காங்க. வேற லெவல் என்ட்ரி, செம்ம என்ட்ரி. டான்ஸு, பாட்டு எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. தளபதி படம் சூப்பராக இருக்குது. மறுபடியும் பார்க்கணும் போல இருக்குது. படம் நல்லா தான் இருக்குது. சென்னை வர்சஸ் மும்பை ரயில்வே நல்லா இருக்குது. தலையை தான் ரொம்ப காமிச்சாங்க, ஆனால் ரோஹித் சர்மா காமிச்சாங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நான் மும்பை ஃபேன், அதெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கேன். எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் லேக்காக இருக்குண்ணா, அவ்வளோதான். மற்றபடி நல்லா இருக்கு. லேக் டைம் டூரேஷன் நிறையா இருக்கு, அதனால. ஆனால் நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். ஆமாண்ணா, கொஞ்சம் சில சீன்ஸ் எல்லாம் தூக்கிருக்கலான்னு தோணுது. மற்றபடி நல்லா இருக்கு, ஒரு டைம் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு. விஜய் நடிப்பு நல்லா. விஜயகாந்த் ரெண்டுமே சூப்பர். வேற அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சூப்பரா பண்ணிருக்காரு. சிவகார்த்திகேயன் எல்லாருமே வந்திருக்காங்க. சூப்பரா பார்க்கலாம். தலைவா படம் வேற லெவல். தலைவா சூப்பரா நடிச்சிருக்காரு. வெங்கட் பிரபு வேற லெவல் படம் எடுத்துக்கிறாரு. தலை தோனி வராரு. எஸ்கே வராரு. சிஎஸ்கே மேட்ச் நடக்குது. எல்லாமே வேற லெவல். அங்க மேட்ச் நடக்குது, இங்க சம்பவம் நடக்குது. வேற லெவல் பண்றாங்க. படம் வேற லெவல். வேற லெவல். சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்குது. வேற லெவல். எடுத்துட்டாரு, பின்னி எடுத்தாரு. வேற லெவல். படம் சூப்பரா இருக்கு. படம் வேற லெவல். தலைவர் விஜய் படம். படம் வெறிட்டு வேற லெவல். படம்லாம் தரமா இருக்கணும். படம்லாம் அல்டிமேட்டா இருக்கணும். படம் வேற மாதிரி. தலைவர் தான் நிரந்தரம். பாருங்க, வந்து நல்லா இருக்கு. விநாயகர் ஸ்பெஷலா வந்து பாருங்க. எது பூமர் அங்கிள்னா சொல்ற வந்து பாருங்க. எந்த கதையும் ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. இருக்கு கடைசி 2 ஒரு படம் தான் இருக்கு. வேற மாதிரி இருக்கு. விஜய் தளபதி வேற லெவல். தளபதி மாஸ். படம் நல்லா இருக்குங்க. சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த வருஷம் தளபதி படம் தான், வேற எந்த படமும் இல்ல. தளபதி தானா, வேற யாரும் இல்ல. தளபதி தான்.